பார்வதி பதையே ஹரஹர மகாதேவ. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்கும் முறை என்பதில் பார்ட் 1 பார்ட் 2 பேசியாச்சு. இப்ப பார்ட் 3 பேச போறோம். இதோட இந்த எபிசோடு முடியாது. சந்தி, மாத்தியாதிகம், சந்தியாவந்தனம், சமிதாதானம், உபாசனம் இவையெல்லாம் முறை பிரகாரம் பிராமணர்கள் செய்ய வேண்டிய கர்மாக்கள். சந்தி, சந்தியாவந்தனம், சமிதாதானம் இது எல்லாமே வேதத்திலிருந்தும் உபனிஷத்திலிருந்தும் எடுத்த கருத்துக்களை தான் கொடுத்து இவைகளை உண்டாக்கி இருக்கிறது. இவைகள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களை போக்குவதற்காகவும் இனிமே பாவம் செய்யாமல் நம்மை தடுப்பதற்காகவும் மேலும் பகவானுடைய அருளுக்கு பாத்திரம் உடையவனாக ஆக்குவதற்காகவும் தான் இந்த மந்திரம். அதனோட அர்த்தம் எசன்ஸ் என்னவோ இதுதான். காணாமல் கோணாமல் கண்டு கொள்ள வேண்டும். காணாமல் சூரியனை பார்க்காமல், கோணாமல் சூரியன் தலைக்கு நேர இருக்கும் பொழுது மாத்தியானிகம். சந்தியாவந்தனம் சூரியன் மறையறதுக்கு முன்னாடி செய்யறது சந்தியாவந்தனம். அதே மாதிரி சமிதாதானம் காலம்பரையும் சாயந்தரமும் பண்றது உண்டு. பிரம்மச்சாரிகள் அக்னி சந்தானம், கல்யாணான கிரகஸ்தர்கள் ஔபாசனம். பக்கத்துல ஆம்பளையா நிற்க வச்சு தர்ப்பையை பிடிச்சுட்டு இருப்பா, தோள்பட்டையில தர்ப்பப்படுற மாதிரி மந்திரம் சொல்லி இது பாக்கி விஷயத்துக்கு அருகதை உண்டாக்குறதுக்காக அதை சொல்றது பழக்கம். அது ரெண்டும் ரொம்ப பெருசா இருக்கிறதுனால அது தனியாவே 2 எபிசோடு சொல்ல வேண்டி இருக்கிறது. அதனால இதுல சுருக்கமா இதுல சொல்லிவிட்டோம். பூஜைகள் வீட்டுல என்னதான் இருந்தாலும் சிறிய பூஜை. பேர்பட்ட பகவான் நமக்கெல்லாம் சாப்பாடு பாடு எல்லாம் கொடுத்து உதவி கொண்டு இருக்கிற பகவானுக்கு என்ன பூ கிடைக்காதா, தண்ணி கிடைக்காதா? நம்ம எப்படி ஸ்ரத்தையா பகவானிடம் இருக்கும் என்பதை உணர்த்தாரோ தெரிவிப்பதற்காகத்தான், தெரிந்து கொள்ளத்தான் பகவான் இந்த மாதிரி செய்கிறார். குறைஞ்சபட்சம் தண்ணியாவது ஊத்தலாமே, 2 பூவாவது வைக்கலாமே, 2 நாமத்தையாவது சொல்லலாமே. அதுக்கு கூட இல்லைன்னா நீ சோம்பேறி தானே என்ற பொருள்னால்தான் எங்கும் கிடைக்கக்கூடிய தண்ணீர், எங்கும் கிடைக்கக்கூடிய இலை, பூ இவைகள் எல்லாம் பகவானுக்கு அர்ப்பணமாக வைக்கிறதுக்கு. சிவலிங்க பூஜை செய்யறது ரொம்ப தேசம். சாலைக்கிராமமும் விஷ்ணுவுக்கு சாலைக்கிராமமும், சிவனுக்கு சிவலிங்கமும் வச்சு பூஜை செய்வார். ஏதோ ஒரு லிங்கம் இருந்தா போதும். 2க்கு மேற்பட்ட லிங்கத்தை வைக்கிறது, அதே மாதிரி பிள்ளையார 2க்கு மேல வைக்கிறது, அதெல்லாம் சரிபட்டு வர நல்லது அல்ல. ஏதோ ஒண்ணும் உபரியா இருப்பதெல்லாம் தனியா எடுத்து வீட்டுல வச்சிடணும், இல்ல யாராவது பண்றவாளுக்கு கொடுத்து விடணும். சிவலிங்கத்தை பஞ்சபூதங்களால பூஜை பண்ணணும். பஞ்சபூதங்கள் என்ன? நீர், நெருப்பு, நிலம், ஆகாயம். நீர், நெருப்பு, நிலம், ஆகாயம், பிருத்திவி. பிருத்திவி தான் நிலமாச்சு. காற்று, வாயு. நீர், நெருப்பு, நிலம், ஆகாயம், வாயு. இவைகளனால பூஜை பண்ணணும். அது எப்படின்னா, நீர், தண்ணீர், சுத்தமான ஜலத்தினால அபிஷேகம் பண்றோம். வாயு, வாயுக்கு இங்கே ஊதுபத்தி, சாம்பிராணி இந்த மாதிரி தூபம் காட்டுறோம், அது வாயு ஆச்சு. நிலம், நிலத்திலிருந்து விளையாடுறதுதான் என்ன தானியமா இருந்தாலும் பகவானுக்கு நைவேத்தியம் பண்றோம். அதனால பிரசாதമായ நைவேத்தியமே நிலத்துக்கு சமம். என்ன? ஆகாயம்,
பூக்கள் ஆகாயத்துக்கு சமம். பூ எப்படி மரம் செடி கொடிகள்ல வளர்றதோ அதே ஆங்கிள் தான் பகவானுக்கு நம்ம வைக்கிறோம். ஒரு சில பகவானுக்கு தான் ஒரு சில பூக்கள் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. தாழம்பூ ஈஸ்வருக்கு கூடாது, அருகம்புல் அம்பாள் துர்க்கைக்கு கூடாது, பவழமல்லி சரஸ்வதிக்கு கூடாது. இந்த மாதிரி எல்லாம் கூடாது இருக்கு. சிரேஷ்டமானது வில்வம் ஈஸ்வருக்கு மிக முக்கியமானது. அதே மாதிரி துளசி மகாவிஷ்ணுக்கு முக்கியமானது. இவைகளை வைத்துதான் பூஜை செய்ய வேண்டும். பூஜை செய்து துணியாக நன்றாக துடைத்து சந்தன குங்குமம் விட்டு, காஞ்ச துளசியா இருந்தாலும் பரவாயில்ல, காஞ்ச வில்வமா இருந்தாலும் பரவாயில்ல, அவைகளை பகவானுக்கு சமர்ப்பணிக்கலாம். என்ன இது ஒரு ருத்ர ஜமக்கம் சொல்லி அபிஷேகம் பண்ணுவதுதான் அதி உத்தமம். அது தெரியாத பட்சத்தில் ஓம் நமச்சிவாய நமச்சிவாய சொல்லி அபிஷேகம் பண்றது உத்தமம். அதுவும் தெரியாத சொல்ல சோம்பப்பட்டிருந்தா பகவான மானசீகமா நினைச்சு தண்ணி ஊற்றி கழுவி சொல்றது மத்தியமா இந்த மாதிரி இருக்கிறது. பட் ஒவ்வொருத்தரும் இத ஆத்ம சாதனமா செய்யணும். எப்படி உடம்புல ஆத்மா ஒப்பி இருக்கிறதோ அதே போன்று நாள் இந்த ஒவ்வொரு நாளும் கடமையாக நினைத்து இதை செய்ய வேண்டும். அன்ன நைவேத்தியம் தான் மிக உயர்ந்த நைவேத்தியம். 108 போற்றிகளால் பகவானை அர்ச்சனை செய்யலாம். இதுக்கெல்லாம் அரை மணி நேரம் 1/2 மணி நேரம் தான். ஜபங்கள் ஸ்படிகமணி மாலை, ருத்ராட்ச மாலை, துளசி மணி மாலை இவைகளால் ஜபம் செய்யலாம். மகாவிஷ்ணுவுக்கு ஜபம்னா துளசி மணி மாலை, நம்மளுக்குன்னா ஸ்படிகமணி மாலை, ஈஸ்வருக்குன்னா ருத்ராட்ச மாலை. இவைகள்லாம் வச்சு சொல்லிதான் 27, 54, 108 என்கிற விதத்தில் மணிகள் கட்டி அதை மாலையாக தொடுத்து அதை வச்சு செய்யலாம். கிழக்கு முகமாக அமர்ந்து காலையில் கிழக்கிலும் சாயதட்சியல் வடக்கிலும் பார்த்து ஜபம் செய்யலாம். என்ன நதிக்கரையில் ஜபம் செய்தால் நல்ல பலன், கோயில் பலன்தால் அதை விட நல்ல பலன். என்ன இப்படியாக பலன்கள் வித்தியாசம் பெறுகின்றது. நிறைய பலன்கள் இருக்கிறது. வீட்டிலும் செய்யலாம். ஆசனம் பலகா மரப்பலாயில உட்கார்ந்து ஜபம் செய்யலாம். அது கர்ப்பப்பாயில உட்கார்ந்துருக்கிற சைஸுக்கு பிறந்த மாதிரி சின்ன கர்ப்பப்பாய் இருக்கும். அதை வாங்கி அதுல உட்கார வச்சு அதுல ஜபம் செய்யலாம். கம்பளி யூஸ் பண்ணாத கம்பளி, கர்ச்சி அளவுக்கு பெருசா கம்பளி துண்டா தஞ்சா அதை வச்சு அது ஒன்லி ஃபார் ஜபத்துக்காக வச்சு ஜபம் செய்யலாம். அடுத்ததாக கோயில். சில பேர் ஆத்துல பூஜை பண்ணுவா, சில பேர் பூஜைக்கெல்லாம் பண்றதுக்கு சோம்பப்பட்டு சும்மா பக்கத்துல இருக்கிற கோயில் போயிட்டு வர பழக்கமா வச்சுப்பா. சில பேர் ஆட்டை விட்டு கிளம்பின போதே கோயிலை எட்டி தரிசனம் பண்ணிட்டு அப்படியே ஆபீஸ்க்கோ கம்பெனிக்கோ போற வழக்கத்தை ஏற்படுத்தி இருப்பார். அது அவரவர் சௌகரியத்தையும் மனதையும் பொறுத்தது. கோயில்ங்கிற போது இப்படித்தான் வழிமுறையோட வழிபடணுங்கிற முறைகள் இருக்கிறது. கோயில்ல போனா காலம்பி சுத்தமாதான் போகணும். இல்ல போனதும் பக்கத்துல இருக்கிற பைப்பு எல்லாம் அலம்பிட்டு, இல்ல கோயில் உள்ளதே குளம் இருக்கும் சில இடங்கள்ல, அந்த குளத்திலே காலம்பிட்டு அப்புறம் மற்ற பிள்ளையார் எல்லாரும் பார்க்கணும். கோயிலுக்கு போகும்போது கையில விளக்கு தெரிய எண்ணெய் கொண்டு போகலாம், சூடம் கொண்டு போகலாம், கொஞ்சம் தேங்காய் பழம் பூ இதெல்லாம் கொண்டு போகலாம். எதுவுமே இல்லைன்னா பைசாவாவது உண்டியில போகலாம். இந்த மாதிரி கோயிலுக்கு போகலாம். கோயில்ல போய் ஃபர்ஸ்ட் பிள்ளையார தரிசனம் பண்ணிட்டு ஒவ்வொரு பரிவட்ட தெய்வங்களா பார்த்துட்டு அப்புறம் ஈஸ்வரி சிவன் பார்வதி தரிசனம் பண்றது. அதே மாதிரி மகாவிஷ்ணு லட்சுமி தரிசனம் பண்றது பார்க்கலாம். கோயில்ல கொடிமரம் இருக்கும். அந்த கொடிமரத்துக்கு வெளியில தான் மீன்ஸ் நீங்க உள்ள நுழைஞ்சிருக்க உங்களுக்கு அப்புறம் தான் கொடிமரமே வருது. கொடிமரத்துக்கு முன்னாடி தான் நீங்க நிற்கிறீங்க.
அந்த மாதிரியான சூழ்நிலையில் கொடிமரத்துக்கு வெளியில இருந்து தான் நமஸ்காரம் பண்ணணும். இந்த கொடிமரமே என்னத்துக்கு அப்படி என்றால், ஆகாய வெளியில் இருக்க ஆன்மீக சக்தியை பிடித்து இழுத்து கொடிமரத்தின் நுனியிலிருந்து அடி வழியாக, அடியிலிருந்து மூலவருக்கு கரண்ட் மாதிரி அந்த ஆன்மீக சக்தி. அதனாலதான் கோயில்ல கொடிமரத்துக்கும் பகவானுக்கும் இடையில நமஸ்காரம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணினால் என்ன ஆகும்? அந்த ஆன்மீக சக்தி தடைபடுறது. அதுவானது நம்ம கால் நகங்கள் கிடுக்கல் வழியாக கண்ணா பின்னான்னு நெகட்டிவாகவும் பாசிட்டிவாகவும் ஏறுறது. அது சரியில்லை, அங்க போகக்கூடாது, வெளியில தான் நமஸ்காரம் பண்ணணும். அதே மாதிரி கர்ப்ப கிரகத்துக்கு மேல கலசம் வச்சிருப்பா. சில கோபுரங்கள் மேலே 5 கலசம் சேர்ந்த மாதிரி இருப்பா, கர்ப்ப கிரகத்துக்கு மேல ஒரு கலசம் இருக்கும். அதோட சக்தியும் வெளியில இருக்கு பிரம்மாண்டத்துல இருக்கிற ஆன்மீக சக்தியை எடுத்து அது கீழே இருக்கிற சிலை ரூபத்துல இருக்கிற பகவானுக்கு கொடுக்கறது. அதுக்காகத்தான் அந்த கலசம். அதோட பவர் 12 வருஷம். இந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கும்பாபிஷேகம் பண்றாரு. இந்த காரணத்தினால திருப்பி பவர் அதுல ஏறுறது. அது ஒரு 12 வருஷத்துக்கு இருக்கும். அது விற்பாடு 12 வருஷம் கழிச்சு திருப்பி கும்பாபிஷேகம். அதனாலதான் எப்படி மொபைல் சார்ஜ் 1 ரூபாய் ஃபுல் சார்ஜ் பண்ணா 1.5-2 நாள் வருது. அதே மாதிரி இது 12 வருஷம் கும்பாபிஷேகம் பண்ணிடுச்சுன்னா அதோட சக்தி உண்டு. அப்புறம் அது சக்தி கொஞ்சம் கொஞ்சமா டிமினிஷஸ் ஆயிடும். என்ன அதனால கோயில்ல கொடிமரத்துக்கு முன்னாடி தான் நமஸ்காரம் பண்ணணும். நம்ம வேண்டுதல் எல்லாம் அங்கதான் சொல்லணும். பகவானுக்கு முன்னாடி இருக்கும்போது நாம் நம்மை மெய்மறந்து இருத்தல் வேண்டும். பிரதட்சணம் பிள்ளையார் கோயில்லாம் ஒரே பிரதர்ஷனம். இது சூரியன்னா 2 பிரதர்ஷனம். சூரியனுக்கு வந்து ஆத்ம பிரதர்ஷனம், நமக்கு நாமே சுற்றிக்கிறது ஆத்ம பிரதர்ஷனம். சூரியனுக்கும் சந்தியாவந்தரத்துலயும் ஆத்ம பிரதர்ஷனம் வருது. இது 2 இடம் தான் ஆத்ம பிரதர்ஷனம். வேற எங்கேயுமே ஆத்ம பிரதர்ஷனம் கிடையவே கிடையாது. என்ன 3 பிரதர்ஷனம், ஒரு பிரதர்ஷனம் வந்து பிள்ளையாருக்கு, 2 பிரதர்ஷனம் ஆத்ம பிரதர்ஷனம் இதாச்சு, 3 பிரதர்ஷனம் சிவபெருமானுக்கு, 4 பிரதர்ஷனம் மகாவிஷ்ணுவுக்கு, 5 பிரதர்ஷனம் அம்பாளுக்கு, 7 பிரதர்ஷனம் அரச மரத்துக்கு. அரச மரத்தை சாயத்திரம் சுத்தக்கூடாது, தான் சுத்தம். 7 பிரதர்ஷனம் பண்ணா அந்த மரத்து இலையிலிருந்து வரும் காற்று, அதுல இருந்து வர்றதுல அந்த கர்ப்பப்பைய சுத்தம் பண்ணி குழந்தை பிறக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்கிறது. அதான் குழந்தை ஒண்ணுன்னா அரசமரத்துக்கு அடிபூஷணம் பண்ண சொல்றோம். பிரதர்ஷனம் பண்ணும் பொழுது எப்படி பண்ண வேண்டாம், ஒரு கர்ப்பிணி பெண் எப்படி நடப்பாரோ அதே மாதிரி தான் நம்ம பிரதர்ஷனம் பண்ணணும். ரொம்ப ஃபாஸ்டாகவும் போகக்கூடாது, ரொம்ப இதுவும். அதே சமயத்துல கோயில கொடை பிடிச்சிட்டு பிரதர்ஷனம் பண்ணா நம்ம புண்ணியத்துல பாதி புண்ணியம் போயிடுறது, காவாசி புண்ணியம் போயிடுறது. செருப்பு போட்டு வெயிலா இருக்கே செருப்பு போட்டு வெளிப்பிரகாரம் வழியை சுத்தானா அரை புண்ணியம் போயிடுறது. வண்டி சைக்கிள் இவங்க மூலியமா வந்து பிரகாரத்தை சுத்தி எப்படி வந்தாங்கன்னா 3/4 புண்ணியம் போயிடுறது. வருங்காலோட தான் நடக்கணும். இந்த மாதிரிதான் இருக்கு பிரதோஷம். அப்புறம் சிவன் கோயில்ல வந்து வழி அனுப்புறதுக்கு இவர் வராது, சிவகணங்கள் எல்லாம் வருது. அந்த சிவகணங்கள் வந்து நம்ம கூட சேர்ந்து நம்ம ஆத்துக்குள்ள வரக்கூடாது, ஏதாவது பூதகணங்கள். அதனால என்ன பண்ணுவோம், அந்த சிவன் கோயில்ல 2 நிமிஷம் உட்கார்ந்தா அந்த கணங்களும் அங்கேயே உட்கார்ந்துடும். அப்புறம் நம்ம ஆத்துக்கு வரலாம். பெருமா கோயில்ல பிரதர்ஷனம் பண்ணிட்டு ஆத்துக்கு கிளம்பும் போது மகாலட்சுமி வழி அனுப்ப வரா. ஆகையினால பெருமா கோயில்ல உட்காரக்கூடாது, டைரக்டா ஆத்துக்கு வந்து விடணும். அப்ப மகாலட்சுமி ஆத்துக்கு வந்துருவா. மகாலட்சுமி வீட்டுக்கு வந்து அப்புறம் கேட்கணுமா செல்வ செழிப்புக்கு? அதனாலதான் பெருமா கோயில்ல உட்காராம வரணும், சிவன் கோயில்ல உட்கார்ந்துட்டு வரணும். சிவபெருமான் எல்லாம் கோயில்லாம் முடிஞ்சு தரிசனம் பண்ண பிற்பாடு
அங்க சண்டிகேஸ்வரர் எல்லாரும் கையை தட்டி சொடக்கு போட்டு இதெல்லாம் பண்றாங்க. இந்த சேஷ்டை எல்லாம் பண்ணக்கூடாது. சண்டிகேஸ்வரர் ஈஸ்வரருடைய அக்கௌண்டன்ட். எப்ப பாரு தபஸ்ல இருப்பவர். சிவனோட சொத்து ஒண்ணே நான் எடுத்துட்டு போகலே அப்படிங்கறது 2 கையை விரிச்சு காட்டுறதோட சரி. நான் ஒண்ணும் எடுத்துக்கலைன்னா சில பேர் சிவனுக்கு பூஜை பண்றதுக்காக வில்வத்தை சிவன் கோயிலேருந்தே எடுத்து பறிச்சுன்னு போவா. இது சிவனுக்கு தானே பண்ற, சிவனோடது தானே அப்படின்னு. அது தப்பு. சிவன் கோயிலே இருந்து வில்வத்தை எடுத்து போனாலும் எந்த கோயில்ல இருந்து எடுத்து போறோமோ அந்த கோயிலுக்கு அந்த வில்வத்தினுடைய சார்ஜ் எவ்வளவு உண்டோ அதை உண்டியலிலே சேர்த்து விட வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு புண்ணியம். அதனாலதான் சிவன் சொத்து புலனாசம் என்று சொல்லுவது. அப்புறம் கோயில்ல எப்பொழுதுமே எண்ணெய் திரி கொண்டு போனோம்னா அந்த நம்ம இதுலதான் ஏத்தணும். தீப்பெட்டியால தான் ஏத்தணும். கோயில் விளக்கு எரிஞ்சிருக்கிற விளக்குல இருந்து ஏத்துறது, பக்கத்துல ஏற்றி வச்சிருக்கிற விளக்குல இருந்து ஏத்துறது எல்லாம் கூடாது. பக்கத்துல என்ன தோஷ பரிகாரத்துக்காக ஏற்றினாலும் தெரியாது. அதுல நம்ம ஏற்றினா அந்த தோஷம் நமக்கு வரும். அதனால அது ஏற்றக்கூடாது. கோயில் விளக்குல இருந்தும் ஏற்றக்கூடாது. நாம் நமது தீப்பெட்டியால தான் அதை ஏற்றணும். நாம் கொண்டு போன எண்ணெய் நம்ம விளக்குக்கு மேல மிச்சம் இருந்தால் அது கோவில்ல எரிகிற கோயில் விளக்குல தான் ஊத்தணும். பக்கத்து விளக்குக்கு ஊத்தக்கூடாது. சாமி புறப்பாடு. சாமி புறப்பாடு எதுக்கு உண்டாச்சுன்னா, மக்கள்ல நிறைய பேர் வயசானவா, கிழவா, வியாதிக்காரா, என்ன ஒண்ணும் முடியாதவா, குழந்தைகள், என்ன கர்ப்பிணிகள், இப்படி ஏதோ ஒரு அசௌகரியம் உள்ளவர்கள் எல்லாம் பகவான கோயில்ல வந்து தரிசனம் பண்றது அவ்வளவு சுலபமா நடக்காது. எல்லாம் மனசுக்குள்ளே பகவானே காப்பாது உள்ளே பிறந்துருவார். அப்பேற்பட்ட ஆளுகளுக்கெல்லாம் பகவான் காட்சி கொடுக்க வேண்டியதுதான் அவரே புறப்பட்டு வெளியில வர்றாரு. அதான் சாமியை விற்பாரு. அப்ப சாமியே உங்க ஆத்து வாசல்ல நிற்கும் போது ஏன் சாமியை பார்க்கக்கூடாது? அப்படி வந்துதான் சாமி புறப்பாடு. அடுத்தது ஆகார நியதிகள், போஜன விதிகள். ஆகாரம் வந்து எப்படின்னா, தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துலதான் சாப்பிட ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையில சாப்பிடுறது அது சரிபட்டு வராது. அப்புறம் கை கால் முகமெல்லாம் கழுவிட்டு தான் சாப்பிடணும். காலில் ஈரம் இருக்கும் போதுதான் சாப்பிட ஆரம்பிக்கணும். பேசிக்கொண்டு சாப்பிடுறது, படுத்துக்கொண்டு சாப்பிடுறது, நின்று கொண்டு சாப்பிடுறது எல்லாம் கூடாது. காலில் செருப்பு போட்டு சாப்பிடுறது அது கூடாது. திருக்கதவை சாத்தாம அப்படியே திறந்து வச்சிருந்து வாசல்ல வீட்டில் உள்ள சாப்பிடுறது அதுவும் நல்லதல்ல. சூரியன் உதிக்கிற நேரத்திலேயோ சூரியன் மறைகிற நேரத்திலேயோ சாப்பிடுவது நல்லதல்ல. ஈரத்துணியோட சாப்பிடக்கூடாது. நிழலிலோ நிலா வெளிச்சத்திலோ இருட்டிலோ சாப்பிடக்கூடாது. நிலா வெளிச்சத்துல விசேஷ நாள்ல சாப்பிடலாம். எப்படி சாப்பிடலாம்னா அது கூட்டத்தோடு சேர்ந்து சாப்பிட்டா சாப்பிடலாம். மற்றபிறதான் தனிப்பட்ட முறையில நிலா வெளிச்சத்துல சாப்பிடக்கூடாது. அதிக கவலை, துக்கம், கோபம் மனசுக்குள்ள இருக்கு, அதோட சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா அந்த உணர்வுகள் தான் நம்ம உடம்பில் பதியும். அப்புறம் சாப்பிடுற சாப்பாட்டுல உப்பு, புளி, மிளகா ஜாஸ்தி இருக்கக்கூடாது. உட்கார்ந்துதான் சாப்பிடணும். லபக்கு லபக்குன்னு முழுங்கக்கூடாது. நொறுங்க தின்றால் 100 வயது வாழலாம். நெய்ய சாப்பாட்டுக்கு முன்னாடிதான் போட்டுக்கணும். சாப்பிட்ட பிற்பாடு நெய்யை போட்டுண்டா சாப்பாடு எச்சலாகுது. நெய் பரிசுத்தமானது. பஞ்சகவியத்திலே ஒன்றாக சேர்க்கக்கூடிய மிக உயர்ந்த ஸ்தானமான பொருள்
அது பரிசுத்தத்துக்கு தான் சாப்பாட்டுல போடுறது. அதனாலதான் அரை முட்டை ஒரு முட்டை ஊத்துறது சாப்பாட்டுல. எச்சலான பிற்பாடு நெய்யை போட்டுக்கிறதோ உப்பு போட்டுக்கிறதோ கூடாது. இது ரெண்டும் சாப்பிட முன்னாடியே போட்டு விடணும். அப்புறம் ஊறுகாய், நெய், உப்பு இவெல்லாம் கையில வாங்கக்கூடாது. கீழே வச்சுதான் எடுத்துக்கணும். வாயிலேருந்து கீழே விழுந்ததை எடுத்து சாப்பிடக்கூடாது. தலையில் முண்டாசு அணிந்து சாப்பிடக்கூடாது. என்னதான் சாப்பாட்டு தோஷம் இருந்தாலும் புளிச்ச தயிரோட கொஞ்சம் உப்பு சேர்த்து சாதத்தை கலந்து சாப்பிட்டா அந்த தோஷம் எல்லாம் போய்விடும். இது மத்தியான சாப்பாட்டுக்கு தான் சொல்லியிருக்கு. ராத்திரி தயிர், கீரை, இஞ்சி, நெல்லிக்காய் இவை யாருமே கூடாது. ராத்திரி சாப்பிடக்கூடாது. சாப்பிடுறதுக்கு அரை மணி நேரம் முன்பு தான் தண்ணி குடிக்கலாம். அதே மாதிரி சாப்பிட்ட பிற்பாடு அரை மணி நேரம் கழிச்சு தான் தண்ணி குடிக்கலாம். ஏன் அது அரை மணி நேர கணக்கு அப்படின்னா, சாப்பிட ஆரம்பிச்சதும் நமது ஜீரண உறுப்புகள் எல்லாம் அது பித்த நீரை சுரக்க ஆரம்பிக்கிறது. ஜீரணிக்கிறதுக்காக கடையிலிருந்து பித்த நீர் சுரக்க ஆரம்பிக்கிறது. அந்த நீர் நல்ல கான்சென்ட்ரேஷனா கெட்டியா இருக்கு. அது பவர் ஜாஸ்தி இருக்குன்னா சட்டு விட்டுன்னு தொடர்ந்து ஜீரண சக்தி உண்டாகும். தண்ணி குடிக்கும் போது என்ன ஆகுது, அதோட இது கலந்து அதை ரொம்ப டைல்யூட் ஆக்கிடுறது. டைல்யூட் ஆக்கிடுவோம்னா அதோட வீரிய சக்தி குறைஞ்சு போயிடுறது. வீரிய சக்தி குறைஞ்சதும் அது அவ்வளவு ஈஸியா செரிமானம் ஆகல. ரொம்ப டைம் எடுக்கும் செரிமானம் ஆகிறது. அதனாலதான் அரை மணி நேரம் முன்னாடி அரை மணி நேரம் பின்னாடி தண்ணி குடிக்கணும். அதுக்கு இடையில சாப்பிடும் போது தண்ணி குடிக்கிறது கூடாது. அதை தவிரும் சாப்பிடும்போது அகஸ்மாத்தா வேற வழி இல்லை குடிச்சே ஆக வேண்டியிருக்குன்னா இடது கையால குடிக்கலாம். மற்ற பிரகாரம் எது சாப்பிட்டாலும் வலது கையால தான் சாப்பிடணும். எச்சலா இருக்கும் பட்சத்தில் இடது கை உபயோகப்படுத்தலாம், தவறில்லை. உணவு பாத்திரங்கள், வாழை இலை ரொம்ப நல்லது. வாழை இலை பித்தம் போகும், உங்களுக்கு வாதம் போகும், ஆயுள் விருத்தி ஆகும். இதெல்லாம் வாழை இலை நல்லது. வெள்ளித்தட்டு அழகு கொடுக்கும், குடும்ப ஒற்றுமை உண்டாகும், மனசு ஒருவற்படும். புறசெயல புத்தி வளரும். நல்ல புத்தி வளர்க்கணும்னா புரசு மரத்து இலையில தழிச்சு சாப்பாட்டுக்கு தட்டு மாதிரி தச்சு அதை வச்சு சாப்பிட்டாலும் நல்ல புத்தி சுற்றி வளரும். புரச இலை. வெங்கல பாத்திரம் சாப்பிடக்கூடாது, அலுமினியம் சாப்பிடக்கூடாது, பிளாஸ்டிக்கு சாப்பிடக்கூடாது. எலுமிச்சம் பழத்தை எப்பொழுதுமே யூஸ் பண்ணக்கூடாது. அதுல அமிலத்தன்மை இருக்கிறது. எப்பப்ப தேவையோ அப்பப்ப யூஸ் பண்ண டெய்லி யூஸ்ல எலுமிச்சம்பழம் கூடவே கூடாது. இரவில் இஞ்சி, கீரை, பாகற்காய் எல்லாம் சாப்பிடக்கூடாது. நீங்க மருந்து சாப்பிட்டுட்டே இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல அகத்திக்கீரை, பாருக்காய் இவைகள் எல்லாம் சாப்பிட்டா உங்க மருந்தோட சக்தியை முறியடிச்சிடும். மருந்து சாப்பிட்டு பலனே இல்லை. மருந்து சாப்பிடும் பட்சத்தில் அகத்திக்கீரை, பாகற்காய் இவளை அந்த நேரத்தில் தவிர்க்கவும். திசைகள், சாப்பாடுல கிழக்கு நோக்கி சாப்பிட்டா அறிவு வளரும், நல்லது. என்ன, தெற்கு நோக்கி சாப்பிட்டா புகழ், மேற்கு நோக்கி சாப்பிட்டா செல்வம் பெறும், வடக்கு நோக்கி சாப்பிட்டா தரித்திரம். சாப்பிடக்கூடாது. யாரு வடக்கு நோக்கி சாப்பிடலாம்? வீட்டுக்கு வந்தா சார்த பிராமணா சார்தம் செய்யற அன்னைக்கு வடக்கு நோக்கி உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. என்ன, அதுவும் யாரு மாத்திருபூதம் பித்ருபூதமா வராதோ அவாதான். இன்னொரு பிராமணா அவர் சாதாரணாது, அதனால அவர் வடக்கு நோக்கி உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. என்ன, கிழக்கு நோக்கி சாப்பாடும், தெற்கு நோக்கி வேதம் சொல்லுதல், வடக்கு நோக்கி மூத்திர விசர்ஜனம், மேற்கு நோக்கி காலம்புதல் எல்லாம் வேதத்துல சொல்லி இருக்கு. பரிமாறும் இல்லை.
முறை. சாப்பாடு இலை போட்டாச்சுன்னா இடது கை பக்கம் சாப்பிட்றவாளுக்கு இடது கை பக்கம் நுனியும் வலது கை பக்கம் அதோட கட்டையும் இருக்கும். நீர் தெளிச்சு சாப்பிட உட்காந்து சாப்பிட ஆரம்பிப்போம். காய்கறிகள், உப்பு, பாயசம், ஊறுகாய், பச்சனை இதெல்லாம் பரமாறிட்டு தான் சாதம் பரமாறணும். இது நெய், உப்பு, பாயசம், ஊறுகாய், சாதம் இவைகள்லாம் கரண்டினாலதான் யூஸ் பண்ணணும். கையினால யூஸ் பண்ணக்கூடாது. கையினால இது போடலாம், வடை, அப்பளம், பட்சணம் இதெல்லாம் கையினால எடுத்து போடலாம், தப்பு கிடையாது. சாப்பிட்டு உடன் உட்கார்ந்திருந்தா வயிறு பெருத்து போகும். நடந்தா நல்லது, படுத்தா உடம்பே பெருத்து போகும். சாப்பிட்டவுடன் சிறிது நேரம் நடந்து நிமிர்ந்து உட்காருதல் வேண்டும். விருந்து உண்ண நாட்கள் வாரத 7 நாள்ல எந்த நாள் லீவோ வாங்க விருந்து சாப்பிடலாம்னு தப்பு. திங்கள், புதன், வெள்ளி, சனி இந்த 4 நாட்கள் தான் விருந்துக்கு அழைக்கலாம், நம்மளும் விருந்து உண்ண போகலாம். பாக்கி நாட்கள் அல்ல. அது ஞாயிற்றுக்கிழமை கூடவே கூடாது. பட் எல்லாருக்கும் சௌரியம் லீவு அன்னைக்கு தான் வைக்கிறா பகவான். உடைகள் நிறம், உடைகள்ல ஒவ்வொரு நிறத்துக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கு. ஆரஞ்சு நிறம் உடலின் ஆற்றல், மின் ஆற்றலை பெருக்கும். பச்சை நிறம் மகிழ்ச்சியை கொடுக்கும். நீல நிறம் நீல நிறத்தோட ரோஸ், மஞ்சள் இதெல்லாம் சேர்த்தா ஆன்மீகத்தன்மை உண்டாகும். ஊதா நிறம் ஆன்மீக உணர்ச்சியை ஊட்டும். ஞாயிற்றுக்கிழமை ஆரஞ்சு நிறம், திங்கக்கிழமை வெள்ளையில சேப்பு கலந்த நிறம், செவ்வாய்க்கிழமை சிவப்பு நிறம், புதன்கிழமை பச்சை நிறம், வியாழக்கிழமை மஞ்சள் பொன்னிறம், வெள்ளிக்கிழமை வெள்ளையில தீபம், வெள்ளையில நீலம் கலந்தது, சனிக்கிழமை நீலம் இல்ல கருப்பு. இவர்களை உடுத்தி கொண்டு நாம் வேலைக்கு சென்றால் நம்ம என்ன காரியம் இருக்குமோ அந்த காரியம் ரொம்ப சக்சஸ் ஆகும். என்ன இப்ப தொழிலை பத்தி சொல்ல போறோம். யாருமே ஒன்னும் வேலைக்கு போறான் இல்ல கம்பெனிகளுக்கு வேலைக்கு போறா, இல்ல ஆபீஸ் வேலைக்கு போறா, இல்ல சுய தொழில் பண்றா, ஏதோ ஒண்ணு செஞ்சாலும் ரூபாய்க்காக. என்ன அப்ப ஒரு குறைஞ்சது 8 மணி நேரம் 9 to 1 ஒரு வேலை, 1 to 2 லஞ்சு, 2 to 6 வேலை. என்ன எப்படி இருக்கு? போறதுக்கு 1.5 மணி நேரம், வரத்துக்கு 1.5 மணி நேரம். இதெல்லாம் கணக்கு பண்ணா ஒரு 12 மணி நேரம் வெளியில தான் போக வேண்டியது இருக்கு எல்லோருக்குமே. அதனால வேலைக்கு போன உடனே டக்குன்னு வேலையெல்லாம் ஆரம்பிக்கும் போது முதல் என்ன வேலை செஞ்சு பாக்கி இருக்கு அந்த வேலைக்கு முக்கியத்துவம், முதல் முக்கியத்துவம். அடுத்த முக்கியத்துவம் அன்றைய நாள்ல என்ன ரொம்ப அர்ஜென்ட் வேலை அது. அதுக்கு அடுத்தது என்ன சாதாரண அர்ஜென்ட் அது. அதுக்கு அடுத்தது வேலை செய்யலைன்னா இது பிரச்சனையை உருவாக்கும். அந்த மாதிரியான வேலைகள் இப்படி கிரமப்படுத்தி அவைகளை செய்ய வேண்டும். அரை மணி நேரம் வேலை முடியறதுக்கு முன்னாடி என்னென்ன வேலை செஞ்சோமோ அந்த டைரி எல்லாம் எழுதி வச்சு விட்டு மறுநாளைக்கு என்ன வேலை ப்ரோக்ராம் என்பதையும் எழுதி வச்சு எல்லாம் கரெக்ட் ஆயிடுறதுக்கு இந்த மாதிரி தான் செய்யணும். நம்ம மனம் போன போக்குல எதுவுமே செய்யக்கூடாது. எது முறை, எது வழி, எது சரி என்பதை தெரிந்து அதுதான் செய்யணும். எழுந்ததிலிருந்து தூங்கும் வரை எல்லாம் பார்ட் 3 இதோட முடிஞ்சது.
நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவ கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா